Hello friends, in this video la enna paaka porona rain, weather, climate related ana 50 vocabulary தாங்க பார்க்க போறோம். நான் சொல்ல என் கூட practice பண்ணிட்டு வாங்க. First one பாருங்க, மழை. மழை அப்படினா இங்கிலீஷ்ல rain. rain. இடி. இது எப்படி சொல்லலாம்? thunder. thunder. ஆறு. ஆறு அப்படினா river. river. குளம். குளம் இருக்கு இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல pond. pond. கடல். கடல்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் sea. sea. வெள்ளம். இது எப்படி சொல்லலாம்? வெள்ளம் மழைலாம் பெஞ்சா வெள்ளம்லாம் ஓடும் இல்லையா? ஓடையெல்லாம் flood. flood. காற்று. காற்று அப்படின்னா wind இல்லைனா breeze கூட சொல்லலாம். காற்று அப்படின்னா என்னது? wind இல்லைனா breeze. மலை. மலை அப்படின்னா mountain. mountain. வறட்சி. வெய்யக்காலம்லாம் வந்தால் வறண்டு போயிருக்கும் இல்லையா? அது வந்து drought. drought. ஊஞ்சல். swing. swing. மண் வாசனை. இது எப்படி சொல்லலாம்? மண் வாசனை. மழைலாம் பெஞ்சா மண் வாசனை வரும் இல்லையா? பெட்ரிகோர். பெட்ரிகோர். தூறல். தூறல் போடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? drizzling. drizzling. நிலநடுக்கம். நிலநடுக்கம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? earthquake. earthquake. பெருமழை. பெருமழை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா நல்லா மழை பெய்யும் இல்லையா? அதுதான் வந்து பெருமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் downpour. downpour. புயல். புயல்னா storm. storm. மேகம். இது எப்படி சொல்வீங்க? cloud. மேகம் அப்படின்னா என்னது? cloud. இதுவே clouds அப்படின்னு சொல்லும் போது மேகங்கள். பாலைவனம். பாலைவனம் அப்படின்னா desert. desert. சிகரம். ரொம்ப அந்த மவுண்டெயின்லாம் வந்து அந்த உச்சியில் இருக்கும் இல்லையா? சிகரம். அதுக்கு வந்து பீக். பீக். பருவமழை. இது எப்படி சொல்லலாம்? பருவமழை அப்படின்னா மான்சூன். மான்சூன். அருவி. அருவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? தண்ணிலாம் கொட்டுமே மலையிலேருந்து. வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால். மின்னல். இது எப்படிங்க சொல்லலாம்? மின்னல். இடி இடிச்சா மின்னல் மின்னும் இல்லையா? லைட்னிங். லைட்னிங். சூறாவளி. சூறாவளினா இப்போ புயல் அடிக்குன்னா சூறாவளி காற்று மாதிரி வரும் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். சைக்ளோன். சைக்ளோன். குன்று. குன்று அப்படின்னா ஹில். ஹில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பனி. இது எப்படி சொல்லலாம்? பனி அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்னோ. ஸ்னோ. குகை. குகை அப்படின்னா கேவ். கேவ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வானிலை. வானிலைனா வெதர். வெதர். பனித்துளி. மழை பெஞ்சா வந்து பனித்துளிலாம் இருக்கும் இல்லையா? குட்டி குட்டியாக அந்த இலை மேலெலாம் இருக்கும். அதுதான் வந்து பனித்துளின்னு சொல்லுவாங்க. டியூ. டியூ. நனை. மழையில் நனையிறது அப்படின்னா வந்து ட்ரென்ச். ட்ரென்ச். வானவில். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வானவில் அப்படின்னா மழை வர டைமில் தான் இந்த வானவில் வரும். ரெயின்போ. ரெயின்போ. மழைப்பொழிவு. மழைப்பொழிவு அப்படின்னா precipitation. precipitation. மண். மண்ணா என்னது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாயில். சாயில். செங்கல். செங்கல் அப்படின்னா பிரிக். பிரிக். களிமண். மணல்லாம் இருக்கும் இல்லையா? களிமண். இது எப்படி சொல்லலாம்? கிளே. கிளே. கல். ஸ்டோன். ஸ்டோன். பாறை அப்படின்னா ராக். ராக். மலையெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுதான் பாறை. கூரை. இதுவே கூரை அப்படின்னா ரூஃப். ரூஃப். சாம்பல். சாம்பல் அப்படின்னா ஆஷ். ஆஷ். மணல். இதுவே மணல் அப்படின்னா சாண்ட். சாண்ட். சேறு. சேறு இருக்கு இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? மட். மட். பனிக்கட்டியாறு. பனிக்கட்டியாறு அப்படின்னா கிளாஷியர். கிளாஷியர். மழைத்துளி. மழைத்துளினா ரெயின்ட்ராப். ரெயின்ட்ராப். புல்வெளி. புல்வெளி அப்படின்னா மெடோ. மெடோ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பள்ளத்தாக்கு. இது எப்படி சொல்லலாம்? பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. வேலி. கால்வாய். கேனல். கேனல். காலநிலை. நம்மளோட காலநிலை பற்றி சொல்லணும் இல்லையா? அதுதான் வந்து climate. climate. பாலம். பாலம் அப்படின்னா bridge. bridge. லாஸ்ட் ஒன் பாருங்கள். அலை. இது எப்படி சொல்லலாம்?
அலை அப்படின்னா வேவ். வேவ் நம்ம பீச்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, கடலில் அலை வரும்ல, அதுதான் அலை அப்படின்னா வேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.